Assalamualaikum all. Welcome back to my channel Ami Time Pass. இன்றைக்கி என்ன சேனலில் ரெசிபி என்னன்னா ஸ்வீட் போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைகளுக்கு ரொம்பவே விருப்பமான டிஷ் ஒன்று தான் செல்லலும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு தெளிவாக விளங்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். இதுக்கு தேவையான திங்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் ஈஸ்ட், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒரு கணக்கான சூட்டு தண்ணியில் 4-5 டேபிள் ஸ்பூன் மைப்போ எட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெஸ்ட் பண்ண வைங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு மாய். இன்னொரு க்ளீனான பவுலில் ஒரு 2 கப் கோதுமை ஆட் பண்ணிக்கோங்க. அதோட 3-4 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மில்க் பவுடர் சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு டேஸ்ட் வரும். அதோட உங்களுக்கு தேவையான அளவு உப்பை மெட் பண்ணி நாங்கள் ரெஸ்ட் பண்ண வச்சு இந்த ஈஸ்ட்டை மெட் பண்ணி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அதோட கணக்கான சுடு தண்ணி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த டிஷ்ஷை நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு ஒருக்கா செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படியும் டெய்லி இந்த டிஷ்ஷை செஞ்சு தாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளோக்கு டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும். இது எங்களோட ஸ்கூல் மெமரின்னு தான் செல்லலும். ஏன்னா நான் எப்போ ஸ்கூலுக்கு லஞ்ச் கொண்டு போனாலும் இதை லஞ்ச் கொண்டு போனால் எல்லா ஃப்ரெண்ட்ஸும் சுற்றி இருப்பாங்க. இந்த டிஷ்ஷை நான் எப்போ செஞ்சாலும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் டே ஞாபகம் வர்றது தான். அது மாதிரி உங்களுக்கும் நிறைய ஸ்கூல் மெமரிஸ் இருக்கும். அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாவோட கன்சிஸ்டன்சி நாங்கள் எடுத்து போடுற அளவுக்கு இருக்கணும். உளுந்து வடைக்கு நாங்கள் எப்படி மாவு பிணையுமோ அது மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரணும். இது ஒரு 30 மினிட்ஸ்க்கு ரெஸ்ட் பண்ண வைங்க. ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பொங்கி ஃப்ளஃபியாக வந்திக்கும். இஃப்தார் டைமில் கூட இதை டிஷ்ஷை செஞ்சு கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு. அதோட ஒரு க்ளீனான பேன் ஒன்றில் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் சூடாயினத்துக்கு பிறகு ஒரு சின்ன மாவு துண்டு ஆட் பண்ணி பாருங்கள். அது நல்லா பொங்கி வந்துச்சுண்டா நல்லா சூடாக இருக்கும். அதோட கையில் கொஞ்சம் நல்லா வாட்டர் ஆட் பண்ணி கொண்டு அந்த மாவு எடுத்து ஆயிலில் போடுங்க. இல்லாட்டி மாவு ஒட்டுற தன்மையால் கையெல்லாம் முட்டிக்கொள்ளும். கையில் கொஞ்சம் நல்லாவே தண்ணியை நனைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா லேசாக இருக்கும் ஆயிலில் அந்த மாவு மிக்ஸை போடக்குள்ள. நீங்கள் கொஞ்சம் கணக்கான சைஸ் பேனாண்டு வச்சு பொரிச்சிங்கன்னா டக்குன்னு கொஞ்சம் உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலும். ஒரே டைமில் ஒரு 6-7 மாதிரி எட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொள்ளலாம். மீடியமான ஹீட்டில் ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் உள்ளுக்கெல்லாம் நல்லா வேகும். கோல்டன் ப்ரௌன் கலர் வர காட்டியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மற்ற இருக்கிற மாவையும் நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொண்டேன். அதோட சுகர் கரமல் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் மாதிரி சுகர் ஆட் பண்ணி ஒரு 5-6 டேபிள் ஸ்பூன் மாதிரி வாட்டர் ஆட் பண்ணி கொண்டேன். அது நல்லா பாயிலாகவே கரைஞ்சி வரணும் சீனி. இதே மாதிரி நல்லா பாயில் ஆகி வந்த பிறகு கன்சிஸ்டன்சி நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு கம்பி பதம் மாதிரி வந்தால் சரி. நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வந்தது பிறகு அதை நாங்கள் செஞ்சு வச்சுக்கிற போண்டாவில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சீனி பானி கூடண்டா கொஞ்சம் கணக்காக ஆட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு நிறைய வேணும்னா ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லா போண்டாலையும் படுற அளவுக்கு. உண்மையிலேயுமே நல்ல டேஸ்டான டிஷ் ஒன்று தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் அல்லாஹ் காவல். பாய் ஆல்.